ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சுப்ரபாதம். நல்ல சத்தமாக இருக்குது. இன்றைக்கி சத்தமான பாசுரம் இல்லையா, அதனால் சத்தமாக இருக்குது இல்லையா. ஒரு சிலர்லாம் பார்த்தேன் கரெக்டாக லாஸ்ட்டில் தான் வரா. எந்த பாசுரத்துக்கு வந்தா? சித்தஞ்சிறுகாலை பாசுரத்துக்கு வந்தா. ஏன்? அவளுக்கு இந்த பாசுரத்தை பற்றி நன்னா மகிமை தெரியுமா. 30 பாசுரம் சொல்லலைனாலும் பரவாயில்ல, 29வது பாசுரம் சொன்னால் போதும்னு தெரிஞ்சிட்டா போல் இருக்கு. பராசர பட்டர்னு ஒருத்தர் இருந்தார் ஸ்ரீரங்கத்தில். அவர்கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், திருப்பாவை 30 பாட்டு சொல்லணுன்றீங்க, ஐயோ ஒன்று 8 அடி இருக்குது, 30 பாசுரம் சொல்கிறதுக்கெலாம் முடியாது, டெய்லிலாம் சொல்ல முடியாது சுவாமி அப்படின்ட்டார். ஐயோ அப்படியா, தினம் சொல்கிறக்க உங்களுக்கு நேரம் இல்லையா? நமக்கு தான் நேரம் இல்லைல்ல, நேரம் தினமுமே சொல்லணும் திருப்பாவை. 30 பாசுரம் எப்படி சொல்ல முடியும்னாராம். சரி 30 சொல்லவானா, முதல் 3 சொல்லுங்க. என்னென்ன பாசுரம்? மார்கழி திங்கள், வையத்து வாழ்வீர்கள், ஓங்கி உலகம். கடைசி 4 இந்த நான் 7 மட்டும் சொல்லுங்க போதும், தினம் இதை சொன்னான்னு. ஐயோ 7 பாசுரமா சுவாமி அப்படின்ட்டு கேட்டாலாம். அவளுக்கு அவ்வளோ கூட நேரம் இல்லை போல் இருக்கு. சரி 7 சொல்ல முடியாதா, கடைசியாக இருக்க 2 பாசுரம் சொல்லுங்க அப்படின்னாராம். அந்த 2 சொல்லுங்கண்ணா. மறுபடியும் 2 அப்படின்னு இழுத்தாலாம். சரி 2 வேண்டாம், ஒன்று சொல்லுங்க. என்ன பாசுரம்? சிற்றஞ்சிறுகாலை மட்டும் சொல்லுங்கண்ணா. அதுக்கும் அவர் 1 பாசுரம் சொல்லணுமா அப்படின்னு கேட்டாராம். என்ன சொன்னார் அவர்? வேண்டாம், என்னை நினச்சிக்கோன்ட்டார். நான் தினமும் 30 பாசுரம். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்த பாசுரம் சொன்னார்னா, நம்ம இங்கே கதையெல்லாம் கேட்குறோம்ல, ஆயர்பாடியில் எப்படி ஆண்டாள் போனான்னு. அவருக்கு ஒரு தடவை பின்னாடி ஏதோ கட்டி வந்துட்டான், ஆப்ரேஷன் பண்ணணும். எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணால் மயக்க மருந்து கொடுப்பால ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. அவர் சொன்னாராம், நான் திருப்பாவை சொல்கிறேன், நீங்கள் பண்ணிக்கோங்கன்ட்டாராம். அவர் திருப்பாவை சொல்லி அவர் ஆயர்பாடிக்கு போய் அங்கே அனுபவம் பண்ணியிருந்தார். பின்னாடி டாக்டர்லாம் ஆப்ரேஷனே பண்ணிட்டா, எதுவும் மயக்க மருந்தெல்லாம் கொடுக்கவே இல்லை. அப்போ அவருக்கு பாருங்கள் எப்படி அனுபவம் பண்ணிட்டு இருப்பார். இங்கே இருக்கவே மாட்டார், உடம்பே இருக்காது அவருக்கு. அந்த அனுபவம் அவர், அதனால தான் அவர் என்ன சொன்னார், என்னை நினச்சிக்கோன்ட்டார். உன்னால் எதுவுமே சொல்ல முடியலன்னா என்னை நினச்சிக்கோன்னு பராசர பட்டர் சொன்னாராம். அந்த அளவுக்கு ரொம்ப 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 முக்கியமான பாசுரம் இது. சரி, இன்னைக்கு பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணிடலாமா? சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன்பொத்தா மலரடியே போற்றும் பொருள்களாய் குற்றம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவலங்களை கொல்லாமல் போகாது எத்தப்பறைகள் வான் கோவிந்தா எத்தைக்கும் 7 பிறவிக்கும் இந்தன்னோருற்றோனே யாவோம் உனக்கே நாம் ஆட்டைவோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோ ரொம்பாவாய். பாருங்க, காலங்காத்தால் சொல்கிறோமா நம்ம, அதுதான் ஆண்டாள் பாடுறா. ஆண்டாள் எப்படி வந்தா? விடிய காத்தால. அதுவும் விடிய காத்தால இல்லையா, காத்தாலன்னா என்ன? பொழுது விடியும் போது. சிற்றஞ்சிறு, சிறு காத்தாலன்னா கொஞ்சம் முன்னாடி, அதுவும் இல்லை அதுக்கு முன்னாடி. சிற்றம் சிறுகாலே, காத்தால, சிறுகாலை, சிற்றஞ்சிறுகாலை. சிற்றஞ்சிறுகாலைன்னா 4 மணி முன்னாடி, 4 பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவா, அப்போ வரலாம். சிற்றஞ்சிறுகாலே காலங்காத்தால பிரம்ம முகூர்த்தத்தில் இங்கே உன்னை சேவித்து, உன்னை என்ன பண்ணுறோம்? நாங்கள் வணங்குகின்றோம். காத்தால் எழுந்துக்கிறது, அதாவது நேர மேலாண்மைன்னு எல்லாம் படிப்பீங்க. நீங்கள் கூட எக்ஸாமுக்கு படிக்கணும், நிறைய படிக்கிறதுக்கு இருக்குது, ஆனால் நேரமே போதலை, டைமே பத்தலை அப்படின்ட்டு இருக்கும். அப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவா எல்லாரும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? காத்தால் எழுந்த உடனே என்ன பண்ணணும்? ப்ரஷ் பண்ண குளிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது, சொல்லியிருப்பேன். திருப்பாவை வரும்போது சொல்லியிருப்பாரு சுவாமி ஏற்கனவே. காத்தால் ஹரி ஹரின்னு சொல்லணும். அப்புறம் கரெக்டாக சொல்லியிருக்கிய, வெரி குட். ஹரியை எழுந்த உடனே ஹரி ஹரி ஹரின்னு ஹரி நாமத்தை சொல்லணும். அடுத்தது கஜேந்திர மோட்சத்தை மனசில் நினைக்கணும். கஜேந்திர மோட்சம் என்ன? கஜேந்திர மோட்சம்னா என்ன? யானை, கஜேந்திரன் யானையை முதல்ல பிடிச்சுட்டு அது போராடி பார்த்தது. 1000 வருஷம் போர் பண்ணித்தான் முதல்ல கிட்ட விடுவிச்சுக்கிறதுக்கு, பண்ணவே முடியல. கடைசியாக என்ன பண்ணித்து? ஆதி மூலமேன்னு பெருமாளை கூப்பிட்டுது. பெருமாள் ஓடோடி வந்தார், ஓடி அதை காப்பாற்றினாராம். அதை மனசில் நினச்சிக்கணும். முதல்ல என்ன பண்ணணும்? ஹரி ஹரின்னு சொல்லணும் 7 தரம். அடுத்ததாக கஜேந்திர மோட்சம் நினச்சிக்கணும். அதுக்கு அடுத்தது இன்னொன்று என்ன பண்ணணும்? வந்திருக்குமே பாசுரத்தில் சொல்லியிருப்பாளே. அடுத்தது என்ன பண்ணணும்னா, பெருமாளோட 5 நிலைகள் தெரியுமா? 5 நிலை என்னென்னு? என்ன நிலையில் இருக்கார்? முதல்ல வைகுண்டத்தில் இருக்கிறது பரம், பரம்ன்ற நிலை. அதுக்கு அடுத்ததாக திருப்பார்கடலில் இருக்கிறது வியூகம், வியூகம். 3வது அவதாரங்கள்லாம் எடுக்கிறார், ராமர், கிருஷ்ணர், நிறைய அவதார், 10 அவதாரங்கள் நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி அவதாரம் எடுக்கிறது வியூகம், வியூகம், பரம்,
வியூகம், அடுத்தது என்ன விபவம். விபவம்னா என்ன, அவர் எடுக்கக்கூடிய அவதாரங்கள் விபவம். பரம், வியூகம், விபவம். அடுத்தது எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கார். உங்களுக்குள்ளேயும் இருக்கார், எனக்குள்ளேயும் இருக்கார், இந்த இடத்துலையும் இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கார். நரசிம்மர் வந்தார் இல்லையா, இந்த தூணை காமிச்சு அது உள்ள இருக்காருன்னு ஒன்று வந்தாரே, அந்த மாதிரி இருக்கிறது அந்தர்யாமின்னு பேர். அதுக்கு பேர் என்ன, அந்தர்யாமி. எல்லா இடங்கள்லையும் பெருமாள் இருக்காராம், அந்தர்யாமி. அடுத்ததா அர்ச்சை, பெருமாள் இருக்கார்ல இங்க விக்கிரகமா இருக்கார், அதுக்கு பேர் அர்ச்சாமூர்த்தி. அர்ச்சனை பண்றா இல்லையா, அர்ச்சைன்னு பேர். அப்ப 5 நிலைகள் என்னென்ன பெருமாள்து, பரம், விபவம், பரம், வியூகம். வியூகம்ன்றது திருப்பார்கடல்ல இருக்கிறது. 3வது தான் விபவம். விபவம்னா அவதாரம் எடுக்கிறது. 4வது அந்தர்யாமி. வெரி குட், அந்தர்யாமி. 5வது அர்ச்சை. நம்ம கோவிலில் இருக்கார் பெருமாள், நம்ம வீட்டிலேயே கூட இருப்பார் பெருமாள், அந்த மாதிரி இருக்கிறது அர்ச்சை. 5 நிலை. இதை வந்து நினச்சிக்கணுமா, என்னென்ன பண்ணணும், ஹரி ஹரின்னு சொல்லணும், கஜேந்திர மோட்சத்தை நினச்சிக்கணும். அடுத்தது பெருமாளோட 5 நிலைகளை நம்ம நினச்சிக்கணும். இது காத்தால பண்ணணுமா. அந்த மாதிரி காலங்காத்தால் என்ன பண்ணாலும் ஆண்டாள் எழுந்து இதெல்லாம் நினச்சிட்டு குடு குடுன்னு வந்து என்ன பண்ணார், பெருமாள் கிட்ட வந்திருக்கேன், உங்ககிட்ட வந்திருக்கேன்னு சொல்கிறார். சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து, உன்னை நான் சேவிக்கிறேன். என்னது சேவிக்கிறேன், உன் பொத்தாமரை அடி போற்றும் பொருள். என்னதான், அவருடைய திருப்பாதம் தான், அவருடைய திருவடி தான் வேணும்னு கேட்குறோமா. திருவடி தாமரைகளை மங்களாசாசனம் சொன்னால, அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி, அவரோட திருவடியை பாடுறார். அப்படி போற்றக்கூடியதை கேளாய். ஏன் சொன்னா கேளாயின்னு, இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன், கேட்குறியா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம், அவள் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கா, எங்கேயோ பார்த்துட்டு இருக்கா, அதான் கேட்டியா சொன்னது, அப்புறம் தான் ஆமான்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஆண்டாள் என்ன பண்ணுறான், பெருமாளை பார்த்து கேளாயின்றாராம். ஏன், அவருக்கு வந்து அடியவர்கள் பார்த்தா ரொம்ப பிடிக்கும். எல்லாம் இவ்வளோ பேர் வந்திருக்காளே குழந்தைங்களாம் அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கார். மறந்துட்டார், அவர் என்ன பண்ணுறன்றதையே மறந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கார். ஆண்டாள்னு சொன்னா கேளாய், கேளு, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறா. அதுதான் கேளாய். பெற்றம்மே, நாங்கள் எப்படி இருக்கோம், பெற்றம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து, நாங்களா வந்து உன்னை கூப்பிட்டோம், நீயா வந்த, எங்கள் குலத்தில் வந்து பிறந்த, நீ வந்து பிறந்ததுனால என்ன எங்களெல்லாம் மயக்கி வச்சிருக்க நீ அப்படின்னு சொல்கிறா. பெற்றம் மேய்த்துனா, பெற்றம்னா என்ன, மாடு மேய்க்கக்கூடிய மாடு. நாங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், வெறும் மாடு மேய்ப்போம், சாப்பிடுவோம். நேற்று சொன்னால காணம் சேர்ந்து உண்போம், எங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது, மாட்டு பின்னாடி போவோம், மாடு மேய்ப்போம், நன்னா சாப்பிடுவோம், அதுதான் எங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட குலத்தில் என்ன பண்ண நீ வந்து பிறந்து நான் என்ன பண்ணிட்டோம், எங்களை குற்றேவல், எங்களை என்ன பண்ணியிருக்க, எங்களிடத்தில் குற்றேவல்னா என்ன, அதுதான் கைங்கரியம், சின்ன சின்ன கைங்கரியம். அதுவும் கைங்கரியம்னா பாருங்க, இப்போ கோவிலுக்கு வந்தீங்க, 2 பேர் பார்த்தீங்கன்னா எடுத்து பெருக்குறீங்க, 2 பேர் சுத்தம் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு பாத்திரம் தேய்ச்சி கொடுக்குறோம், புஷ்பம் கை கட்டுறோம், விளக்கேற்றுறோம், இதெல்லாம் தான் சின்ன சின்ன கைங்கரியம். நாங்கள்லாம் யார், சின்ன பசங்க, நீங்கள் சின்ன பசங்க தானே, அந்த சின்ன பசங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன கைங்கரியமாக கூட எங்களுக்கு. ஆண்டாள் வந்து கேட்குறா பெருமாள் கிட்ட, நீ இல்லைன்னுலாம் சொல்லிடக்கூடாது, என்ன பண்ணோம், சின்ன சின்ன கைங்கரியம். குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது, நீ இதை மட்டும் எடுத்துக்காமலாம் விட்டுறக்கூடாது, நான் வேண்டாம் அப்படின்லாம் சொல்லக்கூடாதான். அந்த கைங்கரியம் எப்படி பண்ணணும்னா லக்ஷ்மணன் மாதிரி பண்ணணுமா. லக்ஷ்மணன் வந்து தண்டகாரண்யம், ராமர், சீதை, லக்ஷ்மணன் 3 பேர் போனோன்னா அந்த இடத்துல எதுவுமே இல்லை, பொட்டா தரையாக இருக்குது, ஒரே காடு மரம் இருக்குது, தங்கனமே. என்ன சொன்னாராம் லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குடிசை கட்டு அப்படின்னாராம். லக்ஷ்மணன் அழ ஆரம்பிச்சிட்டாராம். ஏன் அழுதார், குடிசை கட்டுன்னு தானே சொன்ன, அதுக்கு அழறாராம். ஏன் அழுதார்னா, உனக்கு பிடிச்ச மாதிரின்னு சொல்லிட்டாராம் ராமர், எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரின்னு சொல்லியிருக்கணும், நீங்கள் ஏன் எனக்கு பிடிச்ச மாதிரின்னு சொன்னீங்க அப்படின்னு அழறாராம். நம்ம கூட கைங்கரியம் யாருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும், பெருமாள் உகக்கணும், பெருமாளுக்கு சந்தோஷம் ஏற்படுமா. நான் நிறைய பண்ணுவேன், எதோ பண்ணுவேன், ஆனால் அவருக்கு பிடிச்சிருக்கா நான் பண்ணுறது, அதுதான் முக்கியம். எனக்கு பிடிச்சதை பண்ணக்கூடாது, அவருக்கு பிடிச்சது. லக்ஷ்மணன் அதை செஞ்சு காமிச்சான். என்ன அழ ஆரம்பிச்சிட்டான். என்ன லக்ஷ்மணா எதுக்கு அழற அப்படின்னு கேட்டார். என்ன நீங்கள் ஏன் இஷ்டப்படின்னு சொல்லிட்டீங்களே, உங்கள் இஷ்டப்படி தானே நான் இருக்கணும் அப்படின்னா. சரி சரி எனக்கு ஏற்ற மாதிரி ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். கொஞ்சம் தூரம் போயிட்டு சீதையும் ராவனும் வெளியில் போயிட்டு உலாவிட்டு வந்தாலாம். வந்து பார்த்தா அழகாக ஒரு குடிசை பண்ணியிருந்தாராம் லக்ஷ்மணர். கேட்டார் லக்ஷ்மணன் பார்த்து, லக்ஷ்மணா நம்ம 2 பேரும் ஒரே வாத்தியார்கிட்ட படித்தோம், 2 பேரும் ஒரே பாடம் தான் படித்தோம், எங்கே லக்ஷ்மணா கத்துண்ட இதெல்லாம், எனக்கு குடிசை போடலாம் தெரியாது, இவ்வளோ அழகாக அற்புதமாக குடிசை போட்டிருக்கேன்னாராம். லக்ஷ்மணன் பாருங்க, அதாவது பெருமாளுக்கு உகப்புக்காக அவர் எங்கே கத்துண்டார் எப்படி கத்துண்டார்லாம் தெரியாது, பெருமாள் ராமர் நன்னா இருக்கணும், ராமருக்காக எல்லாம் எதை வேணாலும் பண்ணுவார், அப்படி கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாராம். சரி அதுதான் ஆச்சுன்னா உள்ளெல்லாம் போய் சுற்றி காமிச்சார். குடிசைக்குள்ளே போய் பார்த்தா சொல்லிட்டார், லக்ஷ்மணா உனக்கு தான் அப்பா போயிட்டார், எனக்கு அப்பா இருக்காருனாராம் ராமர். அப்படின்னா என்ன அர்த்தம், உனக்கு அப்பா இல்லை எனக்கு அப்பா இருக்கார் அப்படின்னாராம். சொன்னாராம்,
என்னோட மனசுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து பார்த்து நீ பண்ணியிருக்கியே. ஒரு குடிசைனா எப்படி இருக்கும்? ஒரே ஒரு ரூம் தானே இருக்கும். ஆனால் லக்ஷ்மணர் கட்டின குடிசையில் சீதைக்கும் ராமனுக்கும் தனியாக ஒரு பெட்ரூம் இருந்துதான். பாருங்க, ஒரு குடிசையில் பெருமானும் பிராட்டியும் தனியாக இருக்கணுன்றதுக்காக அதுக்கு ஒரு தனி ஒரு அறை அமைச்சான் பாருங்க லக்ஷ்மணன். அதுதான் அவங்ககிட்ட இருந்ததை கைங்கரியம்னா கைங்கரியம். அதுக்கு தான் ராமர் சொன்னார், என் அப்பா இருந்த வரைக்கும் என்னை பார்த்துட்டே இருந்தார், அப்பா போயிட்டார், ஆனால் உன்னை கொடுத்துட்டு போயிருக்கார் லக்ஷ்மணா. அப்பா உருவத்தில் நீ என்ன பண்ணுற, எனக்கு என்ன வேணும் வேணும் சொல்லவே இல்லை. ராமர் சொன்னார் இதே மாதிரி தனியாக ஒரு அறை கட்டுன்னு சொல்லவே இல்லை. ஆனால் என்ன பண்ணார் லக்ஷ்மணன், பார்த்து பார்த்து அப்பா இருந்தால் எப்படி பண்ணுவாரோ அந்த மாதிரி பண்ணாராம். அந்த மாதிரி தான் கைங்கரியம்ன்றது நாம் பண்ணணும். எப்படி பார்த்து பார்த்து பெருமானுக்கு பிடிச்சதா பண்ணணும், பெருமான் மனசில் என்ன நினைக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும், பெருமாளுக்கு உகப்பு அவருக்கு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி கைங்கரியம் பண்ணணும். அந்த மாதிரி கைங்கரியம் என்ன பண்ணணும், என்கிட்ட எடுத்துட்டே ஆகணும், நீ முடியாதுன்னெலாம் சொல்லிடாத அப்படிங்கிறா. இற்றை பறை கொள்வான் அன்றுகான். இந்த இந்த பறைன்னு சொல்லிட்டு சின்ன பறையை கொடுத்தியே, இதை கேட்குறக்கா நான் இவ்வளோ விரதம் இருந்தேன், இத்தனை பெண்களை கஷ்டப்பட்டு ஏற்றினேன். அதுவும் இல்லைன்னா காத்தால குளிர்னாவே ஆயர்பாடியில் ஒரே பயமா. அங்கே இருக்க பெரியவாள்லாம் அதனால தான் நான் வரல, நீ போ கண்ணனையும் பசங்களையும் அமுச்சு விட்டா. யாருமே எழுந்துக்க மாட்டாலும், அவ்வளோ குளிராங்க. அந்த குளிரில் எழுந்து இத்தனை பாடுபட்டு சின்ன சின்ன பசங்க நாங்கள் இத்தனை பேர் ஒவ்வொருத்தரையும் எழுப்புறதுக்கு எவ்வளோ பாடுபட்டா. அந்த 10 பேரை எழுப்புறதுக்குள்ளே அச்சோச்சோ பிடிக்க சொல்லின்னு இருக்காளே, விடிஞ்சுதான்னு கேட்டா இல்லைன்னா அதை ஒத்துக்க முடியாது, அடையாளம் கிடையாது. இப்படி கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வந்து உன்னை பாடி உனக்கு பல்லாண்டெல்லாம் பாடிட்டு பறை கொடுனா இந்த 10 ரூபா பறையை கொடுக்குறியே, மேலத்தை கொடுக்குறியே, என்ன நீ இப்படியாக புரிஞ்சுப்ப. அதனால தான் என்ன சொல்லிட்டா, இப்போ கோவிந்தான் வெறும் சொல்லிட்டா, வெறும் கோவிந்தா சொல்லிட்டா. ஏதோ சொல்லணும்னு தான் வந்தா. முதல் பாசுரத்தில் என்ன சொன்னா, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, அழகா அற்புதமா அடைமொழியெல்லாம் கொடுத்து சொன்னா. அடுத்த பாசுரத்தில் என்ன சொன்னா, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான்னா. அங்கேயும் பாருங்க கோவிந்தாக்கு எவ்வளோ அடைமொழி, இங்கே எதுவுமே கிடையாது, வெறும் கோவிந்தா. உனக்கு தெரியவே இல்லை, பறை கேட்டால் 10 ரூபா பறையை கொடுக்குற, உனக்கு அசடாயிட்ட நீ, ஓ வெறும் கோவிந்தா அப்படின்ட்டு வெறும் கோவிந்தாவை சொல்லிட்டா. குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது, இற்றை பறை கொள்வான் அன்று. இந்த பறையை நான் கேட்கல, இற்றை பறை கொள்வான் அன்றுனா இந்த பறையை நான் கேட்கல. கான் இது பாரு, என்ன கோவிந்தா எதுவுமே சொல்லாமல் இருக்கேன், இப்படி வந்திருக்கியே அப்படின்னு கேட்குறா. அது மட்டும் இல்லையா, அந்த பறைன்னு ஒரு கோட் வேர்டு யூஸ் பண்ண நம்ம கூட யூஸ் பண்ணுவோம். ஸ்கூலில் படிக்கும்போது யாராவது நிக் நேம்னு சொல்லுவோம். அவள் பேர் ஏதாவது ஐஸ்கிரீம்னுவோம், அது பார்த்தா யாரோ ஒரு பொண்ணை குறிக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேலி பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க நிக் நேம். அந்த கோட் வேர்டு யாருக்கு தெரியும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்களுக்கு ஏதோ ஐஸ்கிரீம்னு சொல்கிறா அப்படின்னு, ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் ஐஸ்கிரீம்னா யாரோ ஒரு பொண்ணு அப்படின்னு. அந்த மாதிரி என்ன சொன்னா, பறைன்னா இந்த பறைன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த கோட் வேர்டு யாருக்கு தெரிஞ்சிருக்கணும், கண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியல கண்ணனுக்கு, அசட்டு கண்ணனே நீ வெறும் கோவிந்த அப்படின்னு சொல்லிட்டா. அது மட்டும் இல்லை, மகாபாரதத்தில் கோடு வேர்டு யூஸ் பண்ணலாம் தெரியுமா. அரக்கு மாளிகை இருக்குது, அரக்கு மாளிகையில் துரியோதனன் என்ன பண்ணுறான், எல்லாரையும் தங்க வைக்கிறான், பஞ்சபாண்டவர்களை தங்க வைக்க சொல்லும்போது விதுரர் நல்லா அறிவாளி, ரொம்ப அறிவாளி. அவர் என்ன சொல்கிறாராம், 4 கோடு வேர்டு சொல்கிறார். அந்த கோடு வேர்டை வச்சு தர்மன் கரெக்டாக புரிஞ்சுக்கிறான். என்ன சொல்கிறான்னா, எதிரியின் திட்டத்தை முன்கூடியே தெரிந்து கொள்பவன் ஜெயிப்பான். எதிரி யார் இருக்காளோ அவள் என்ன திட்டம் போடுறான்றத முன்னாடியே நாம் தெரிஞ்சுட்டா ஜெயிக்கலாம். இது ஒரு வார்த்தை சொன்னார். 2வது சொன்னார், இரும்பாலான ஆயுதத்தை விட கொடியதான ஒரு ஆயுதம் உண்டு. இரும்பாலான ஆயுதத்தை விட கொடியதான ஒரு ஆயுதம் உண்டான். அது என்ன, இரும்புலா இருக்கிற ஆயுதம் தானே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அதை விட கொடுமையான ஒரு ஆயுதம் உண்டு அப்படின்னு சொல்கிறார் விதுரர். 3வது சொல்கிறார், எவ்வளவு பெரிய காட்டுத்தீ வந்தாலும் ஒரு விலங்கு தப்பித்து கொள்ளும். எவ்வளோ பெரிய காட்டுத்தீ இருந்தாலும் அந்த காடே பற்றி எரிஞ்சாலும் ஒரு விலங்கு மட்டும் தப்பிச்சிடுமா, அதை சொல்லியிருக்கார். கடைசியாக 4வது சொல்கிறார், நடுராத்திரியிலும் நட்சத்திரங்கள் வழிகாட்டும். புரியவே இல்லை சார், புரியுறதா, ஒன்றும் புரியல. ஆனால் விதுரன் சொன்னார், தர்மர் புரிஞ்சுட்டார். தர்மர் என்ன பண்ணார், புரிஞ்சுட்டார் என்னது அப்படின்னு. இது என்னன்னா அரக்கு மாளிகை, அது அங்கே தங்க வைக்கிறா. முதல்ல என்ன சொன்னா, எதிரியின் திட்டத்தை முன்கூட்டியே தெரிந்து கொள்பவன் ஜெயிப்பான். எதிரி என்ன நினைக்கிறான்றத தெரிஞ்சுக்கணுமா, தெரிஞ்சுட்டா நம்ம ஜெயிச்சிடலாம். என்ன பண்ணா துரியோதனை, அரக்கு மாளிகைன்னா என்ன, மெழுகு மாளிகை, பத்திண்டா என்ன ஆகும், தப்பிக்கவே முடியாது. அப்படி அந்த மாளிகையில் தங்க வைக்கிறான், அதை தெரிஞ்சுக்கோன்றது அர்த்தம். 2வது என்ன, இரும்பாலான ஆயுதத்தை விட கொடியதான ஒரு ஆயுதம் நெருப்பு. நெருப்பு வந்ததுன்னா ஸ்ட்ராங்கு கூட இல்லை, எல்லாமே எரிஞ்சு போயிடும், பஸ்மம் ஆயிடும். அப்போ நெருப்புன்னு ஒரு ஆயுதம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோன்னு ஒரு கோடு வேர்டு சொல்கிறார். 3வது சொல்கிறது, காட்டு தீயில கூட ஒரு விலங்கு தப்பிச்சுக்கும். எந்த விலங்கு, மொத்த இடமும் எரியறதான், எரியிற இடத்துல ஒரு விலங்கு தப்பிச்சுக்குமா, எந்த விலங்கு தப்பிக்கும், சிங்கம் கூட எரிஞ்சு போயிடுப்பேன். அது எப்படி பாருங்க, எலி என்ன பண்ணும்,
மண்ணுக்குள்ளே போயிடும். மண்ணுக்குள்ளே போயிட்டா தீ எரிஞ்சா கூட என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. அது கூலாக உள்ள இருக்கும். அந்த மாதிரி எலின்றதை தான் சொன்னார். இதுக்குன்னா என்ன பண்ணணுமா? இதே மாதிரி அரக்கு மாளிகை அவன் தீ பற்றி எரிக்க போகிறான். எரிச்சா நீ என்ன பண்ணணும்? எலி மாதிரி வலை தோண்டி தப்பிக்கணும். எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. நமக்கு புரியல, ஆனால் விதுரன் சொன்னது உடனே அவருக்கு புரிஞ்சுட்டான். சரி, நான் பள்ளம் தோண்டி எங்கேயோ போய் வெளியில் வந்துட்டேன், எந்த வழின்னு தெரியணுமேனா நட்சத்திரங்கள் நடுராத்திரியில் வழி காமிக்கும் உனக்கு. வெளியில் வந்தனா எந்த பக்கம் போகிறதுன்னா அது பாரு, காத்தால பார்த்தனா தெரியும். சுக்கிர திசைன்னு சொல்லுவா, சுக்கிரன் வருது. அந்த மாதிரி நட்சத்திரத்தை பார்த்து எந்த திசைன்னு தெரிஞ்சுட்டு நீ பயணிக்கலாம். எவ்வளோ அழகாக ஒரு கோடு வேர்டு சொன்னது தர்மர் புரிஞ்சுட்டார். ஆண்டாலும் கோடு வேர்டு சொன்னா, பறைனா இந்த கண்ணன் என்ன பண்ணிட்டான்? புரிஞ்சிக்கவே இல்லை. 10 ரூபாய் பறையை கொடுத்தான். அதனால தான் ஆண்டாளுக்கு வந்து அசட்டு பயலே அப்படின்னு திட்டிட்டு வெறும் கோவிந்தா நீ அப்படின்ட்டா. முன்னாடி சொல்லும்போது குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, நீ வெறும் கோவிந்தா இப்போ அப்படின்னு சொல்லிட்டா. இப்படி சொல்லிட்டு இன்னொன்று சொல்றா, எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவும் உனக்கே நாம. நான் என்னப்பா கேட்டுருக்கேன்? இந்த கைங்கரியம்னு கேட்கறேனே, இன்னைக்கு ஒரு நாளைக்கு இல்லை, எற்றைக்கும் 7 பிறவிக்கும் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிறவி, 7 பிறவினா 14 பிறவி இல்லை, 49 பிறவி இல்லை, எத்தனை பிறவி பெருமான் எடுக்கிறாரோ அத்தனை பிறவிக்கு என்ன பண்ணோம்? நான் உனக்கு கைங்கரியம் பண்ணோம். ஒரு கதை கூட சொல்லுவா. அதாவது உடைமைக்கு 1 முழுக்கு, உடையவனுக்கு 9 முழுக்குன்னு. ஒரு ஊரில் கல்யாணம் ஆகி புதுசாக வந்திருந்தாலும் இப்போ தான் என்ன, கல்யாணம் ஆகி வந்தால் மாமியார் என்ன பண்ணுவா? மருமகள் அப்படி ஒரு மாதிரி தான் பார்ப்பா. என்ன அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாலும் அந்த மாமியார் பார்த்த உடனே ஒரு நாள் என்ன பண்ணா? கிணத்துல தண்ணி, இப்போல்லாம் குழால தண்ணி, அந்த காலத்தில் கிணத்துல தண்ணி எடுத்துட்டு இருந்தா, கிணத்துல தண்ணி எடுக்கும்போது குடம் உள்ளே விழுந்துட்டான் கிணத்துக்குள்ளே. இப்போ என்ன பண்ணிட்டா? சொல்லிட்டா உள்ளே இருக்க மாமியார் என்ன சொன்னா, நீ உள்ளே வரக்கூடாது, அந்த குடம் எடுக்காமல் உள்ளே வரக்கூடாதுன்ட்டா. என்ன பண்ணுவா இவ பாவம்? குடத்தை கணத்துல குதிச்சா எடுத்துன்னு வர முடியும். சரி, கணவன் வந்தார், வேலைக்கு போயிட்டு அப்போ தான் வரார். வந்தவொடனே சொன்னார், ஏன் வெளில உக்காண்டிருக்க? இதே மாதிரி சொல்லிட்டா அம்மா, கணத்துக்குள்ளே குடம் விழுந்துட்டு எடுக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவ்வளோதானே, நான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு அவர் குதிச்சாராம். கணத்துக்குள்ளே குதிச்சு ஒன்று கீழே போய் எடுத்துன்னு வர்றார். சோப்பு டப்பா வருது, பழைய சங்கிலி வருது, ஏதோ வருது. எத்தனை தடவை? 9 தடவை முழுகி கடைசியாக அந்த குடத்தை எடுத்தாராம். இதை தான் சொன்னா. என்ன சொன்னா? உடைமைக்கு 1 முழுக்கு. குடம் எத்தனை தடவை முழுகித்து? ஒரே தடவை உள்ள போச்சு. ஆனா உடையவன் யாரு? இந்த யாரு அதுக்கு எஜமானன் அந்த குடத்துக்குன்னா இந்த உள்ள முழுகினார். அவர் எத்தனை தடவை முழுகினார்? எதுக்காக முழுகினார்? குடத்தை எடுக்கிறதுக்கு முழுகினார். இந்த மாதிரி தான் பெருமான் யாரு? சேஷின்னு நேத்து பார்த்தோம். யாரு? உடையவன், எஜமானன் அவரு. நம்மெல்லாம் யாரு? குடம் மாதிரி. நம்மெல்லாம் சேஷன், நம்ம குடம். நம்ம என்ன பண்றோம்? இந்த வாழ்க்கைன்ற இதுல வந்து பிறவிக்க பெருங்கடல ஒரே தடவை தான் உள்ள முழுகிறோம். அவர் அவதாரமாக எடுக்கிறார். எதுக்காக எடுக்கிறார்? நம்மளை மறுபடியும் திருப்பி ஆசின் போனோன்றதுக்காக பெருமாள் என்ன பண்றாராம்? அத்தனை அவதாரம் எடுத்துட்டே இருக்காளாம். அந்த மாதிரி எடுக்கக்கூடிய அவதாரம் எல்லாத்திலையும் எனக்கு கைங்கரியம் கொடுக்கணும் அப்படின்னு மிரட்டுறா. எத்தைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே, உங்கூடவே இருப்போம், உன்னுடைய உறவை விடவே மாட்டோம். என்ன உறவு? சேஷன் சேஷி, நீ எஜமான் நான் தொண்டன் அப்படின்றத விட மாட்டோம். அப்படி பண்ணி உனக்கே நாம் ஆட்செய்வோம். உனக்கு மட்டுமே, வேற யாருக்கும் கிடையாது. உனக்கே நாம் ஆட்செய்வோம். நாங்கள்லாம் அடிமையா இருப்போம், தொண்டர்களா இருப்போம். வேற எந்த மனசுல யார் எதுவும் வந்துடக்கூடாது. எதை நினைக்கிறோமோ அதை மட்டுமே பண்ணோம். மற்ற நம் காமங்கள் மாற்று, வேற எந்த சிந்தனையும் எனக்கு கொடுத்துடாத பகவானேன்னு கேட்குறா. ஏன்னா நமக்கு மனசு என்ன அலப்பாயும், எழுதிட்டே இருப்போம். எக்ஸாம் எழுதிட்டே இருக்கும்போது வீட்டில் வந்து எதனா இது பண்ணாலாம், அங்கே இருக்குமா இங்கே இருக்குமா, திடீர்னு அந்த எக்ஸாம் எழுதும்போது வரும் அது வீட்டு சிந்தனை. அந்த மாதிரிலாம் வராமல் எந்த எண்ணமும் வரக்கூடாது அப்படின்னு பெருமாளையே கேட்குறா. அப்படிப்பட்ட அற்புதமான பாசுரம் இதுதான். என்ன போன பாசுரத்தில் சரணாகதி எப்படி பண்ணணும்னு சொன்னா, இந்த பாசுரத்தில் பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும். எப்படிப்பட்ட கைங்கரியம்? எத்தைக்கும் 7 எப்பப்பெல்லாம் நான் பிறக்கிறனோ அப்போ எல்லாமே பெருமாளுக்கு கைங்கரியமா பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி இந்த பாசுரத்தை முடிச்சா. இன்னும் அனுபவிக்கலாம், டைம் இல்லை. அதனால இதை முடிச்சுட்டு கேள்வி, நிறைய கேள்வி வந்துடும். நீ தான் நிறைய சொல்ல போற. இப்போ என்னென்ன கேள்வி பார்ப்போம். திருப்பாவையில் ஒரு 7 பாசுரம் சொன்னா கூட போதும்னு பராசர பட்டர் சொன்னதா சொன்னோம். எந்த 7? இந்த பக்கம் வாங்க, இப்படி வந்துருக்கு, அங்க மறைக்க, வேற ஒண்ணு இல்லை. யார எழுந்தே நின்றுட்டான். 7 பாசுரம் சொன்னா சொல்லாதவங்களுக்கா அவர்கிட்ட சொல்லு. சூப்பர். ஃபர்ஸ்ட் 3 என்னென்ன பாசுரம்? என்ன பாசுரம் கேட்குறது? சூப்பர். கடைசி 4
சொல்ல முடியும். ஆ வீக் பண்ணாதீங்க. சூப்பர் 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 சூப்பர். முதல் 3 பாசுரம், கடைசி 4 பாசுரம் இதை சொன்னாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டார். வெரி குட். சரி, பெருமாளோட 5 நிலை சொன்னேன், யார் சொல்லுவீங்க? கஷ்டமான கேள்வியானா அது? கீர்த்தனா. நெக்ஸ்ட் சான்ஸ். பரம், விபவம், வியூகம், வியூபம், விபவம் கரெக்ட் தான், நீ சொன்னது கரெக்ட். பரம், அந்தர்யாமினா என்ன? எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது. அர்ச்சை, அர்ச்சாமூர்த்தி. 5 ஆயிட்டா? பரம், வியூகம், விபவம். பரம்னா என்ன? வைகுண்டத்தில் இருக்கிறது. வியூகம்னா என்ன? திருப்பார்கடலில் இருக்கிறது. விபவம்னா என்ன? வந்து அவதாரங்கள் எடுக்கிற ராமர், கிருஷ்ணர், பலராமர் இதே மாதிரி எடுக்கக்கூடிய அவதாரங்கள். அந்தர்யாமினா எல்லா இடத்துலையும் இருக்கார். அர்ச்சைனா என்ன? கோவிலில் இருக்கார். ஓகே, குட், கொடுத்துடலாம். அடுத்துதான் பின்னாடி இருக்கவங்களுக்கு சான்ஸா? முன்னாடி இல்லையா? பின்னாடி இருக்கவா? அவங்களாம் தான் வாயை திறக்க மாட்டேங்கிறா. முன்னாடி கையை தூக்காதீங்க. குற்றேவல் அப்படின்னு சொன்னா அப்படின்னா என்ன? பின்னாடி பின்னாடி யாரு? கீழே உட்காந்துருக்கோங்க. அவர் கண்ணில் யார் படுறாரோ அவர் தான், நான் இல்லை. நான் சரியா இல்லையான்னு மட்டும் சொல்லுவேன். கைங்கரியம், பெருமாளுக்கு பண்ணப்பட்ட சின்ன சின்ன கைங்கரியங்கள் தான் குற்றேவல் அப்படின்னு சொன்னார். சூப்பர். அதுக்கப்புறமா வந்து ஆண்டாள் ஏதோ கோடு வேர்டு சொன்னா, அந்த கோடு வேர்டு வந்து பெருமாளுக்கு புரியல. என்ன கோடு வேர்டு அது? பின்னாடி சான்ஸ் கொடுங்க. பின்னாடி வரதே இல்லைன்னு கேட்கறாங்க. இந்த பிங்க் ஷர்ட் சொல்றான் நீதான். பறை, பறைன்றது சரியான விடை. பறைனா என்ன தம்பி? பறைனா எது சொன்னா? பறைனா எது சொன்னா? தெரியல, வேற யாருக்கு தெரியும்? பறைனா எதை சொன்னா? பின்னாடி யாரு? பறைனா முரசு. நீ சொல்லியாடா? பறைனா கூட இருந்து என்ன பண்ணணும்? கைங்கரியத்தை தான் பறைன்னு சொன்னான். அந்த பறை இல்ல, அது முரசு. முரசு நீ தப்பா புரிஞ்சுட்டா, அதனால நீ வெறும் கோவிந்தா. பறைன்னு நான் கேட்டது கைங்கரியம். அந்த கைங்கரியத்தை தான் சொல்லணும்னு அது சொல்லியிருக்கான். சரி, ஓகே. அடுத்ததா மகாபாரதத்திலிருந்து ஒரு கதை சொன்னேன், விதுரன் சொன்னது. 4 கோட் வேர்டு யாருன்னா சொல்ல முடியுமா? சரி, 2 ஏதாவது 2. நீதான் நீதான். கொஞ்சம் முன்னாடி வந்துடுறேன், என் காதுல விழ மாட்டேங்குது. சத்தமா சொல், தப்பா இருந்தா பரவாயில்ல. சொல்றேன். நட்சத்திரங்கள் வழிகாட்டும்னு ஒரு கோடு வேர்டு. அப்புறம் 2வது காட்டு. காட்டு எரிச்சாலும் ஒரு எலி தப்பிச்சிடும். ஒரு விலங்கு தப்பிக்கும். ஓகே, அதுவும் எடுத்துக்கலாம். 2. வேற ஏதாவது ஞாபகம் இருக்கா? பார்த்து படிச்சுருக்கீங்க. சரி, அது கொடுத்துடலாம். எடுக்கட்டும், நல்லதுதான். பார்த்தாவது படிச்சாலும் நல்லதுதான். கொடுத்துடலாம். 4 சொன்னா எதிரியினோட திட்டத்தை முதலே தெரிஞ்சுட்டா ஜெயிக்கலாம். இரும்பாலான ஆயுதத்தை விட ஒரு கொடிய ஆயுதம் ஒன்று இருக்கு. பெரிய காட்டு தீயில கூட ஒரு விலங்கு தப்பிச்சிடும். நடு ராத்திரியில நட்சத்திரம் வழிகாட்டும். இந்த 4 கோடு வேர்டை வச்சுட்டு அங்க பாருங்க, பஞ்சபாண்டவர்களே அதை தான் தப்பிச்சிருக்கா. அவளுக்கே புரிஞ்சுது. நான் பறேன்னு சொன்னது உனக்கு புரியலையே, வெறும் கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டான். சரியா? எற்றைக்கும் 7 பிறவிக்குன்னா எத்தனை பிறவி? யார் சொல்ல போறீங்க? நீ சொல்லு. நீதான். பின்னாடி யாரு இருக்காரு? சரி, எந்திரி. 12 பிறவியா? ஓகே. வேற நீ சொல்லியா பாப்பா? அவரை வாங்கி நான் இல்லை, அவர் தான். உட்காரு. நீ சொல்லியாடா பிங்க் ஷர்ட்? இருமா, அவனுக்கு சான்ஸ் கொடுங்க. 5 சரியான விட இல்லை. நீ சொல்லுமா பிளாக் ஷர்ட்? இருடா. ஏய் இருடா ராஜா, இருடா.
9 அதுவும் இல்லை. நீ சொல்லுமா வெளியில சைலண்ட் 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 10. இது என்ன 1 2 நேத்து சொன்னமே அதனால சொல்றீங்களா? எண்ணிலும் வரும் எண்ணி வேண்டுவோம். நீ சொல்லு பாப்பா. நீ முன்னாடி வந்து இல்லனா முன்னாடி வந்து சொல்லு. முன்னாடி வா. சீக்கிரம் ஓடியா. சீக்கிரம் வா. எனக்கு தெரிஞ்சு இதுவா தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். அவ தப்பா தான் ஓடியா. ஐயோ நீங்கம்மா பின்னாடியே சான்ஸ் கொடுக்கணும்ல. உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறல டெய்லி. எல்லா பிறவி எத்தனை எவ்வளவு பிறவி? எல்லா பிறவின்றது சரிதான். 8 பிறவி 8 இல்ல எத்தைக்கும் 7 பிறவி. எத்தனை பிறவி எடுத்தாலும் எழக்கூடிய பிறவி. அதுக்கு தான் ஒரு கதை சொன்னேன். 9 என்னது? உடையவனுக்கு ஒரு முழுக்கு, பொருளுக்கு என்ன? பொருளுக்கு ஒரு முழுக்கு, உடையவனுக்கு 9 முழுக்குன்னு ஏன் சொன்னோம்? நான் பெருமான் வந்து நம்ம ஒரு பிறவி நம்ம பிறந்தோம்னா 9 அவதாரம் எடுத்து நம்மளை காப்பாற்ற வேண்டியதா இருக்கு. எற்றைக்கும் 7 அவன் பிறக்கும் போதெல்லாம் எத்தனை பிறவின்னு இல்லை, எழக்கூடிய பிறவின்னு பேர் அதுக்கு. ஒவ்வொரு அவதாரம் எடுக்கும் போதும் உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சொன்னான். ஓகே, இன்னும் எத்தனை சொல்லலாம்? கேட்கலாம். ஆண்டாள் இதெல்லாம் கேட்டுட்டு என்ன சொன்னா? உங்களுடைய கைங்கரியம் பண்ணோம், இதை எனக்கு வர வந்துடக்கூடாதுன்னு ஏதோ ஒன்று சொன்னான். எனக்கு இதை வராம பார்த்துக்கோன்னா. எது வராம பார்த்துக்கோ? சரி நீ சொல்லு. மனசுல ஏதாவது நல்லதா நினைக்கணும். ஏதோ ஒன்று அதே மாதிரிலாம் வரக்கூடாது எனக்குன்னு சொன்னா. வரக்கூடாதுன்னு சொன்னது என்ன? நீ சொல்றியா பாப்பா? நீ தான் வேறு எந்த எண்ணமும் வரக்கூடாது. மற்ற நம் காமங்கள் மாற்று அப்படின்னு சொன்னா. அதுக்காக சரியானது சரியானது. பெற்றம் மேய்த்து உண்ணும் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன? 2 பேர் தான் தூக்குறாங்க. அந்த பொண்ணு பார்க்க சரி டெய்லி நிறைய கிஃப்ட் வாங்கி நிறைய கிஃப்ட் வாங்கிட்டாங்க. மாடு மேய்ச்சு வெறும் மாடு மேய்க்க. பெற்றம் மேய்த்து உண்ணும் சாப்பிட்றது. இது மட்டும் தான் மாடு மேய்க்க தெரியும், சாப்பிட தெரியும். பெற்றம்னா மாடு, மாடு மேய்த்து சாப்பிட்றது தான் எங்களுக்கு தெரியும்னு சொன்னா. வெரி குட், சூப்பர். சரியான லாஸ்ட் ஒன் மறுபடியும் காத்தால எழுந்த உடனே என்னென்ன பண்ணணும்ன்றத மொத்தம் கரெக்டா சொல்லணும். சொல்றியா? சொல்றியா? ஃபுல்லா சொல்லணும். பவதாரணியா இவ முன்னாடி எல்லாத்தையும் சொல்றியா? கரெக்டா சொல்றியா? என்னென்ன பண்ணணும்னு காத்தால எழுந்த உடனே நீ சொல்ற தம்பி. 7 வாட்டி அரியறி சொல்லணும். சரியான விடை. அப்புறம் பேசாம இருந்தீங்கன்னா தான் அவர் சொல்றது கேட்கும். அந்த குழந்தை சொல்றது கேட்காது. கொடுக்கணும்லமா இருங்கம்மா. சொல்லுப்பா. புரியலையே. கஜேந்திர மோட்சத்தை நினைக்கணும். சரி சரி. இன்னும் ஒண்ணு சொல்லிட்டா. 5 நிறைகள். 5 நிலைகள். பெருமாளோட 5 நிலைகள் தெரியுமா? தெரியுது. தெரிஞ்சுக்கணுமே, சொல்லணுமே. இப்ப நாளை காத்தால அது சொல்லணும். இவ சொன்னால இப்பதான் சொன்னாவோ. இப்படி அந்த சம்ஸ்கிருதம் விட்டுரு. சம்ஸ்கிருதம் இல்லாம பெருமாள் வந்து வைகுண்டத்துல இருக்கார், பெருமாள் திருப்பார்கடல்ல இருக்கார், பெருமாள் எல்லாம் நிறைய அவதாரம் பண்ணார், பெருமாள் எல்லா இடத்துலயும் இருக்கார், பெருமாள் கோவில்லையும் இருக்கார். இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா? பெருமாள் வைகுண்டத்துல இருக்கார், பெருமாள் திருப்பார்கடல்ல இருக்கார், பெருமாள் என்ன பண்ணார்? அவதாரம் எடுக்கிறார், பெருமாள் எல்லா இடத்துலயும் இருக்கார், பெருமாள் கோவில்லையும் இருக்கார், நம்ம வீட்லயும் இருக்கார். சரியா? நன்னா பண்ணீங்க. நாளைக்கு கடைசி பாசுரம். நமக்கு என்ன பலன்? ஆண்டாளுக்கு பலன் கிடைச்சிடுது. பறை கொடுத்துட்டார், இப்போ கைங்கரியத்தை கொடுத்துருவார். நமக்கு என்ன பலன்றது நாளைக்கு சொல்ல போறா. இதெல்லாம் 30 நாள் நீங்க சொல்லியிருக்கீங்க, கேட்டிருக்கீங்க. அதனால நாளைக்கு நமக்கு என்ன பலன் சொல்றா, அது என்னன்றது நாளைக்கு அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.